இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர், அது மறைக்கல்வி வகுப்பு, பிள்ளைகள்லாம் கேட்டார், குழந்தைகளே, உங்களில் யார் மோட்சத்துக்கு போவீங்க, கை தூக்குங்க அப்படின்னு சொன்னார். எல்லா பிள்ளைகளும் அப்படியே தயங்க என்ன பண்ணாங்க, கை தூக்கலை, யோசித்தாங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணா, கை தூக்குனான். சார், நான் போனால் போவேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுனா நான் போனால் போவேன் டவுட்டில் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டார். அந்த மாணவன் சொன்னானா, நான் போனால் போவேன், நான் என்ற எண்ணம் என்னை விட்டு அகன்று போனால், நான் என்ற ஆணவம், அகம்பாவம், தற்பெருமை இல்லையா, இவை அனைத்தும் என்னை விட்டு நீங்கிடுச்சுன்னா நான் நிச்சயமாக மோட்சத்துக்கு செல்லுவேன் என்று அந்த மாணவன் சொன்னாராம். சின்ன ஒரு கதை மறைக்கிட்டவங்க சொல்லுவோம் மறைக்கிற கிளாஸில். உண்மைதான் அது. எவன் ஒருவன் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று நான் வாழலை, நான் வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் என் ஆண்டவர் தான் ஏற்கிறாரு அப்படின்னு எவன் ஒன்று நம்புகிறானோ விசுவசிக்கிறானோ அவன் தான் வாழ்வான். நாங்கள் ஒரு முறை அஷ்டரப்பாக்கம் மலை மாதா கோயிலுக்கு இந்த ஒரு களப்பயிற்சிக்காக போயிருந்தோம். அப்போது அங்கே இருக்கின்ற மறைக்கலை வகுப்பெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிளாஸ் இருக்கும் பொழுது, அப்பொழுது அந்த பிள்ளைங்கள்கிட்ட நான் கேட்டேன், பசங்கிட்ட, பிள்ளைகளே, கடவுள் அன்னை மரியாள் வழியாக எவ்வளோ அற்புதம் நமக்கு செஞ்சுருப்பார், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் இல்லையா? நாம் என்ன பண்ணுவோம், அந்த கடவுளுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை, நமக்கு செஞ்ச ஒரு நன்மையை சொல்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோமா என்று சொல்லி நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினேன். ஏதாச்சும் ஒன்று ஒரு ஒரு நன்மையை சொல்லி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு பிள்ளைன்னு சொன்னேன், ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு எங்கள் நல்ல பெற்றவங்களை கொடுத்தீங்க, நன்றி நன்றி இயேசுவே. சரி ஆண்டவர் நல்லா எனக்கு படிப்பை கொடுத்தீங்க, நன்றி நன்றி இயேசுவே. அப்படி பிள்ளைங்க. ஒரு குழந்தை ஒரு பிள்ளை சொன்னால், ஆண்டவரே எனக்கு மூக்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னான். எல்லாரும், நான் உட்பட எல்லாரும் கொல்லுன்னு சிரித்தோம். அப்புறம் ஒரு சில மணி துளிகள் அடங்கிட்ட பிறகு, ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பிரதர், நம்ம மூக்கு இல்லைன்னா எப்படி மூச்சு விட முடியும்? அந்த மூச்சு காற்றுக்கு தான் நமக்கு உயிர் வாழ முடியும். அப்போ அந்த மூக்கு அந்த காற்றெல்லாம் கொடுக்குறது யார்? ஏசப்பா தானே. அதான் நான் ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் என்று பிள்ளை சொன்னாங்க. சோர்களே, நாம் வாழ்வதற்கு இந்த மூச்சு காற்றை கூட கடவுள் தான் கொடுக்குறாரு என்ற எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க பாப்போம். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்கள். இதுதான் தாழ்மை, இதுதான் தாழ்ச்சி. அன்னை மரியாளிடம் கபிரியேல் தூதர் வராரு, மரியா பயப்படாத, நீ இயேசுவை பெற்றெடுப்பேன்னு சொல்கிறாரு. அம்மா பயப்படான, கண்ணி ஆயிற்று, எப்படி நடக்கும் அது? அதற்கு கபிரியேல் சமண சொல்கிற வார்த்தை, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அவரால் எல்லாம் கூடும். இந்த உலகத்தை இயக்குபவர் அவர்தான். பைபிள் சொல்லுகிறது, கடவுளால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அவர் தன் பிள்ளைகளை எல்லாம் அவர் தான் இயக்குறாரு, தூய ஆவியானவர் இயக்குறாரு. புரியுதுங்களா? நாம் தானே இயங்குவது கிடையாது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாகின்று வரும் ஒவ்வொரு சொல்லாலும் உயிர் வாழறான். உயிர் வாழறதுக்கே அவனுடைய வார்த்தை, அவருடைய திருவாய் மனதான் வாழ முடியும். நாம் தான் தாழ்ச்சி. மாணிக்க வாசகர் சொல்லுவார், மாணிக்க வாசகர் சொல்லுவார் திருவாசகத்தில்,
அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்லுவார். நாம கடவுளை வணங்குறதுக்கு கூட கடவுளுடைய அருள் வேணுமையா நமக்கு? நான் நினச்சிக்கு நான் கடவுள் தானே கும்பிட்றேன், எதுவும் செய்ய மாட்டுறாரு, எப்போ மாட்டுறாரு. நீ அவரை வணங்குற பாரு, அவர் திருமுகத்தை பார்த்து கடவுளேன்னு கையெடுத்து கும்பிட்ற பாரு, அதுக்கே அவருடைய ஆசீர்வாதம் வேணும் உனக்கு. சரிங்களா? அதுக்கே ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா திருவாசகம் சொல்ற வார்த்தை மாணிக்கவாசகம் சொல்றாரு பாருங்க, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. கடவுளுடைய பாதத்தில் உழுந்து கும்பிடுறது கூட அவனோட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவன் அருள் வேணும். சரி, அவர் கும்பிட்றதுக்கு விடுங்க, அவர் நம்ம கிட்ட கோச்சிக்கிறதுக்கு கூட ஆண்டவருடைய அருள் வேணும், அவரோட ஆசீர்வாதம் வேணும். சும்மா கிடையாது. ஆனால் அப்பா நம்மளை கண்டிக்கிறாரு, சோதிக்கிறார் வச்சுக்கோங்க, ஏதோ சோதனை கொடுக்குறாரு, கண்டிக்கிறாரு. அப்பா நம்மை கண்டிப்பதற்கு கூட அவருடைய அருள் அன்பு வேணும்யா. அவர் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவங்க தான் கண்டிக்கிறாரு. எபிரேயர் பாருங்க பார்ப்போம், எபிரேயர் திருமுகம் அதிகாரம் 12 பாருங்க பார்ப்போம். பிள்ளாய், கடவுள் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம்னு தள்ளிவிடாதே, வேணான்னு சொல்லாத. ஏன்? அவர் கண்டிக்கும் பொழுது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஸோ நாம் துன்பப்படுகின்ற பொழுது, நாம் கடவுளால் தண்டிக்கப்படுகின்ற பொழுது, நாம் ஆண்டவரால் சோதிக்கப்படுகின்ற பொழுது நாம் என்ன பண்ண தளர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் மகிழ்ச்சி அடையணும் நம்ம. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை கண்டிக்க உரிமை யாருக்கு இருக்குது? பெற்றவங்களுக்கு தான் இருக்குது. என் பிள்ளை நான் கண்டிப்பேன், உண்மையா இல்லையா? அப்போ கடவுள் நம்ம கண்டிக்கிறாருன்னா எப்பா அப்போ கடவுள் அவருடைய பிள்ளை அர்த்தம், நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க நம்ம. அதாவது மீனிங் இன்னும் ஆழ பாருங்க பார்ப்போம். கடவுள் தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். இன்னும் கீழே வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. வார்த்தையை பாருங்க பார்ப்போம். கடவுள் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவங்கள கண்டிக்கிறாரு. நீ கடவுளை வணங்குறதுக்கு மட்டும் ஆண்டோட ஆசீர்வாதம் தேவையில்லை. கடவுள் உன்னை கண்டிக்கிறாரு பற்றி, அதுக்கும் அவரோட ஆசீர்வாதம் தான் அது. என் பிள்ளை நல்ல வழியாக போகணும், என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, தப்பான பாதையில் போகக்கூடாது, என் பிள்ளை ஒழுங்காக இருக்கணும், அது ஆண்டோட ஆசீர்வாதம் தானே. பழைய ஏற்பாட்டில் இதோட இன்னும் ஆழமாக இருக்கும். சக்கரியா புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க பாருங்க பார்ப்போம். சீயோன் மீதுள்ள அன்பு வெறியால் நான் கனன்று கொண்டிருக்கிறேன். சீயோன் மேலே எனக்கு அவ்வளவு அன்பு வெறியாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். அன்பு வெறியாம், அதன் மீதுள்ள அன்பு வெறியால் தான் நான் சினமுற்று இருக்கிறேன். கடவுள் நம் மீது கோபப்படுறதுக்கு கூட ஆண்டவர் நம்ம அன்பு தான் காரணம். புரியுதுங்களா? நம்ம நல்லா இருக்கிறோமோ சோதிக்கப்படுறோமோ அனைத்திற்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் தான் காரணம். அப்போது நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அனைத்தும் ஆண்டோட ஆசீர்வாதம் தான். ஒரு குழந்தை சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம மூச்சு விடுற காற்று கூட அவர் ஆண்டோட ஆசீர்வாதம் தான், ஆண்டோட ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு முதல் வாசகம் நம்ம பார்க்கணும். நம்ம இன்னைக்கு கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம். கொரிந்து நகரம் மிகப்பெரிய வணிக நகரம். அது கிட்டத்தட்ட 70,000 பேர் அங்கே வசித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மரபு சொல்லுகிறது. 70,000 பேர் அங்கே மக்கள் வசித்தாங்களாம். அதில் அதிகமான மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமை மக்கள் அவங்கெல்லாம் அங்கே வாழ்ந்தவங்க அடிமை மக்கள் இல்லை, 2 பங்கு அடிமை மக்கள். அந்த மக்களுக்கு நம்ம நல்ல செல்வ செழிப்பாக ஏன்னா ஒரு துறைமுகப்பட்டினம் அது கொரிந்து நகரம், நல்ல பண செழிப்பு. அப்படி இருக்கும் போது பாருங்க, அதாவது நான் தான் எல்லாம், நான் தான் அனைத்துக்கும் நான் தான் காரணம். நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் வாழறேன், இஷ்டத்துக்கு நான் போவேன், கூடா ஒழுக்கம் தீய நெறி எல்லாம் நான் இஷ்டம் என்று வாழ்ந்தேங்க. அதே போல பவுல் அங்கே போய் பொதித்த பிறகு என்ன பண்ணாங்க, நான் தான் கடவுளை கும்பிட்றேன், நான் தான். அதற்கு கூட ஆண்டோட ஆசீர்வாதம் தான். அதில் அவங்க அதை உணரல, அவங்க நான் தான் என்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுறாருங்க பவுலடிகளார் இந்த வரியை பாருங்க பார்ப்போம். நான் உங்ககிட்ட வரும் பொழுது நான் பெரிய மெத்தப்படுத்த மேதாவி கிடையாதுயா நாங்களாம் சொல்ல பாருங்க. அப்போ நான் உங்களை இருந்த பொழுது இல்லையா, சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியாவை, அதுவும் அறையப்பட்ட மெஸ்ஸியாவை என்ன பண்ணாங்க, நாங்கள் அறிந்ததை தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது சொல்ல பாருங்க பார்ப்போம். நாங்கள் என்ன பண்ணுறது,
உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடு அடுக்கத்தோடு இருந்தோம். நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தி எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, எங்களுடைய அறிவு கிடையாது, அது எங்களுடைய புத்தி கிடையாது. அது கீழே பாருங்க பார்ப்போம். தூய ஆவியின் வல்லமை, கடவுளுடைய ஆவியான எங்களுக்கு அந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. எங்களுடைய புத்தி அறிவு கிடையாது. இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளுடைய வல்லமையே. நீங்க இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு யார் காரணம்? ஆண்டவருடைய வல்லமை. அவன் அருளாலே அவனடி தொழுது. புரியுதுங்களா? அனைத்திற்கும் ஆண்டவர் தான் காரணம். எனவே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தான் என்ற எண்ணம் கொண்டு நீங்க இருக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க ஆணவம் கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள். என்ன பண்ண சொல்ல பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்த பொழுது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. பெரிய அறிவு கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது. என்கிட்ட இருந்தது என்ன? சிலுவையிலே அறையுண்ட என் இயேசப்பா தான் என் கூட இருந்தார். நான் உங்களுக்கு சொன்னேன் என்று என்ன பண்ணுறாரு இங்கே பவுல் சொல்கிறார். சகோதரர்களே, ஒரு தாழ்ச்சியை பாருங்க. பவுல் மெத்த படித்தவர், திருச்சட்டத்திலே வெறித்தனமாக பரிசெய்யர். அனைத்து சட்டங்களை ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர், பின்பற்றியவர், மிக மெத்த படித்தவர். கமாலியல் என்கின்ற மிக பெரும் ஞானி கிட்ட சிஷியர் பிள்ளையார்னு படித்தவர். அப்பேற்பட்ட ஒரு ஞானி சொன்னார் பாருங்க, சொல்வன்மை ஒன்றுமே கிடையாது, ஞான அறிவு ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட இருந்த ஒரே சொத்து சிலுவையில் அறையப்பட இயேசப்பா மட்டும்தான். அவர் தான் நான் கூட எடுத்து வந்து கொடுத்தேன்னு சொல்றாரு. ஏனென்றால் நமக்கு அனைத்தும் ஆண்டு வலித்த பிச்சை. உண்மைதானே? உண்மைதானே? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அனைத்தும் கடவுள் போட்ட பிச்சை. அவர் தான் ஒவ்வொருவரும் அழைக்கிறாருங்க. அவர் நம்ம பிறக்க விட முடியாது. நாம் ஒவ்வொரு பிறப்பும் ஆண்டவருடைய அழைப்பு. இறைமையா சொல்லுவார் பாருங்க. இறைமையா சொல்லுவாங்க பாருங்க. இறைமையிட்ட கடவுள் சொல்ற வார்த்தை இறைமையா 1:5 சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். இறைமையா, நீ தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன். உன் தாயின் வயிற்றிலேயே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்படி வார்த்தையை பாருங்க. இதே வார்த்தையை கலாத்தியர் 1:5 பவுல் சொல்லுவார். கடவுள் நான் மூதாதையர் மரபை வெறித்தனமாக பின்பற்றணும். நான் பின்பற்றி அப்படி இருந்த என்னை கடவுள் என்ன பண்ணார்? அழைத்தார். கலாத்தியரில் 1:5 வாசிக்கலாமா? பாருங்க பார்ப்போம். கலாத்தியர் 1:5. கடவுள் என்னை, அது மூதாதையரின் மரபுப்படி செயல்பட்டு கொண்டிருந்த என்னை உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை என் தாயின் வயிற்றிலேயே அவர் என்ன பண்ணாராம்? தனக்கென ஒதுக்கி வைத்தார். தனக்கென ஒதுக்கி வைத்தார். என்ன பண்றாரு இங்க கலாத்தியரில் பவுல்கிட்ட சொல்ற பாருங்க பாப்போம். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் போட்ட பேச்சு. யாரும் யோசிக்கணும். நாம தான் எல்லாம். யாரும் எனக்கு புத்தி சொல்ல தேவை கிடையாது. நான் மிகப்பெரிய மேதாவி, யாருன்னு சொல்ல தேவை கிடையாது. இது என்ன சொல்றது? அகம்பாவத்திற்கு வழி. நற்செய்தி பார்க்கணும். நம்ம ஏசப்ப என்ன பண்றாரு? சொந்த ஊருக்கு போற, நசரேத் ஊருக்கு போறார். அங்கே போய் மக்கள் நற்செய்தி அறிவிக்கிறார். என்ன சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளுடைய மக்கள். சொல்ற பாருங்க பார்ப்போம். கடவுளின் ஆவி எங்குள்ள இருக்குது. தந்தையுடைய ஆவி என்னை இயக்குது. சொல்ல பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, அவர்கள் அருட்புரிவு செய்திருக்கிறார். நற்செய்தி அறிவிக்கும் அனைத்தையும் செய்ய கடவுளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அவன் இயக்கிறார் என்னை. சொல்லி முடிச்சுட்டு சொல்ல வார்த்தை பாருங்க. இன்று இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று.
இல்லையா? இப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வர கோவத்தை பாருங்க. இவன் தச்ச மகன் தானே, இவன் மரியா மகன் தானே, நமக்கு புதுச்சு சொல்கிறான் இவன், நமக்கு புதுச்சு மாதிரி சொல்ல வந்துட்டான் இவன் என்று நல்லா சொன்னால் கேட்கணுமா இல்லையா? வள்ளுவர் பெருமானுடைய வாக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் சரிதான், அதில் உண்மை பொருளை கண்டறிவது தான் மனுஷ அறிவதான் ஞானம் அர்த்தம். யார் சொன்னா என்ன? நன்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான அறிவு. நாக்கில் பாருங்க பார்ப்போம், இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, இல்லையா? எனக்கு எல்லோரும் பாராட்டினாங்க. அது மட்டும் கிடையாது, என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறது மட்டும் இல்லை, அவரை ஏசப்பா சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்க கேட்க கேட்கனாது அவங்களுக்கு கோபம் தான் வருது. அவங்களுக்கு கோபம் தான் வருது. ஏன்? ரெண்டு உதாரணம் சொல்கிறாரு பாருங்க பார்ப்போம். எலியா காலத்தில் பஞ்சம் வந்ததா? ஆனால் எலியா எல்லார்கிட்டையும் போல, கடவுள் எலியாவை எல்லாத்தையும் அனுப்பல, சாரி பாத்திரம் இருக்க கைம்பெருட்டு அனுப்புனார். அந்த அம்மாவை இல்லையா, எலியாவை இயக்குவத கடவுள் அங்கே போய் அற்புதம் செஞ்சார். இந்த மாதிரி நம்மளாரு தொழுநோயால் வாழ்ந்த பல பேர் இருந்தாங்க. ஆனால் எலியா எங்கே போனார்? நாமான் கிட்ட போனார். அதே போல் என்ன பண்ண, கடவுள் உங்களை தேடி வந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு போவோம், அப்போ நீ கடவுளா, அப்போ நாங்கள் நாங்கள் பாவிகள், அந்த ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. இவன் தன்னை இவனை புத்தி சொல்றது, நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம பெரிய ஒரு புனித கூட்டம், நம்மளாம் என்ன என்று அந்த ஒரு ஆணவ போக்கிலே இயேசுவை கொலை செய்ய துணிகிறார்கள் இவர்கள். பாருங்க பார்ப்போம். தொழில் கொடுத்த வார்த்தை எல்லாரும் கேட்டதும் சீற்றம் கொண்டனர். சொல்றார் இல்லையா, நான் தான் ஆண்டவருடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர், நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் அனுப்பப்பட்ட அவர், நான் தான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு மக்கள்லாம் சீற்றம் கொண்டார்கள். பாருங்க பார்ப்போம். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இதை கேட்டு சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே அமைந்திருந்த மலை உச்சிருந்து தள்ளி விடுறதுக்கு இழுத்துன்னு போகிறாங்க. கொலை பண்ண மலை உச்சிருந்து கீழே போகிறதுக்கு அவராக கூட்டின்னு போகிறாங்க. சொல்ல பண்ண அங்கேருந்து நழுவி சென்று விட்டார் பைபிளில் இருக்கு. சகோதரர்களே, கடவுள் தன் மக்களை தேடி போறாரு. அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை என்றால் தான் என்ற ஆணவ போக்கு. இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இவன் தச்சமாக மரியாமாக என்னமோ ஆண்டவருடைய ஆவி உள்ளன்னு சொல்றான், அன்பட்டவர் நான் தான் சொல்றான், எலியா சாலை பார்த்து உதாரணம் சொல்றான். அப்ப இவன் தான் கடவுள்னு சொல்லி இவனைய உயர்த்திக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஏன்னா அவங்க மனசுல அந்த ஆண்டோடைய ஆசீர்வாதம் உள்ள நுழையத்துக்கு இடமே சும்மா மூடி போட்ட டப்பா மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நல்ல மழைக்காலம், நல்ல மழை பெஞ்சிருக்கும் பொழுது அவர் வீட்டில் ஒரு அம்மா சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, எப்பா மழை நிறையா பெய்யுது, என்ன பண்ணு, போயிட்டு குடத்தை எடுத்துன்னு போய் வெளியே வராண்டால வை, மழை தண்ணி ரொம்ப எதோ பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பையனை பண்ண போய் குடத்தை வச்சுட்டான். போயிட்டு நல்ல மழை சோன்னு பெய்யுது, ஒரு அரை மணி நேரம் இருக்கும். எப்பா போய் மழை தண்ணி ரொம்ப பாரு ஓடு அப்படின்றாங்க. பையன் மணி பார்க்குறான், ரொம்பலம்மா, சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுது. இந்த மாதிரி சொல்கிறான், எப்பா ஓடு ஓடு ஓடு, குடம் ரொம்பிடுச்சா பாரு. திரும்ப போகிறான், என்ன ஆச்சுப்பா? அம்மா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைம்மா. சொட்டு தண்ணி கூட இல்லையா? என்னடா தண்ணி அந்த குடத்தை வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது, இவ்வளோ மழை பெய்யுது, தண்ணி சொட்டு கூட இல்லைன்றானே இவன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறான், இந்த அம்மா நம்ம போய் பார்க்குறாங்க. பார்த்தா அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், தன்னுடைய மகன் குடத்தை கவுத்து வச்சிருக்கிறான். சகோதரர்களே, ஆண்டவருடைய ஆசீர் மழையென பொழிகிறது. ஆனால் அதை
உள்வாங்கிக் கொள்ள நமது மனம் என்ற குடம் திறந்துடல, கவுத்து வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் எவ்வளவு ஆசிரியரை கொட்டினாலும் நோ யூஸ். இந்த நாசரேத்து மக்களை போல ஆண்டவர் வராரு, நான் மெசியான்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரை ஏற்றுக்கொள்ள, அவர் வார்த்தையை கேட்க, அவருடன் அற்புதங்களும் அருங்குறிகளையும் பெற்றுக்கொள்ள மனசு இல்லை. இயேசுவை மனித சாயலாம் பார்க்குறாங்க அவங்க. ஏன் சொல்கிறா இல்லையா, சொந்த ஊரில் நட்சத்திரத்துக்கு மதிப்பு கிடையாது. ஏன்னா உங்களுடைய பார்வை வேறு. நட்சத்திரம் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு அவங்ககிட்ட வரான். ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்ககிட்ட கொடுக்க வரான். எல்லாம் இயேசுன்னு சொல்லுங்க, அந்த இயேசு வார்த்தையை உச்சரிக்க உங்களுக்கு பயன்பட வரான் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணுங்க, மனுஷாலோ இவனா அரசியலோ நம்ம பக்கத்தில் பையன் இவன் என்று சொன்னால் தான் நிகழும் பாருங்க. அப்போது நமக்கெல்லாம் தெரியும், நான் தான். இந்த எண்ணம் ஒருபோதும் உதவாது. நான் போனால் போவேன், நான் என்ற எண்ணம் நம்மை விட்டு என்று மறைகிறதோ அழிகிறதோ அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம், அப்போ நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். சகோதரர்களே, நாம் அவனுடைய வார்த்தையை, சுரு சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். என்றால் அவன் அருளின்றி ஒன்றும் கிடையாது. ஆண்டவரால் எல்லாம் நடக்கும். மனிதன் தன்னுடைய வார்த்தையால் தான் உயிரே வாழறான். நமக்கு இந்த மூச்சு காத்த தரது கூட ஆண்டவர் தான் என்று ஆண்டவரை, வார்த்தையான இறைவனை, ஆண்டவருடைய வார்த்தை எப்போ முழுமையாக நாங்கள் ஏற்று நம்புகிறோமோ நம்ம ஆஸ்வதிக்கப்பட்ட மக்கள். திருப்பாடல் அப்படி பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, திருச்சட்டத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன். பாருங்க, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பற்று அப்படி இருக்குது. ஆண்டவரே, நான் திருச்சட்டம் எவ்வளோ பற்று கொண்டு இருக்கிறேன், முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன். முழுவதும் அதை யோசனையே அதான். ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன ஆண்டவர் வாழ வைக்கிறாரு, அவர் வார்த்தை வாழ வைக்குது, வார்த்தை இறைவன் தான் வாழறதுக்கே காரணம் என்று ஆண்டவர் இப்போ பார்த்தால் நம் கடவுளை தியானித்து கொண்டிருந்தால், ஆண்டவர் சிந்தித்து கொண்டிருந்தால் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன குறை வர வாய்ப்பு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் இல்லை. காலை எழுந்திருக்கிறீங்க, ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே நல்ல பொழுதை கொடுத்துருக்கீங்க, அப்போ புது நாளை கொடுத்துருக்கீங்க, நன்றி இயேசுவே சொல்லிட்டு எழுந்துருங்க. அங்கே ஆண்டோடைய மாதா படம் ஒரு படம் போகிற ஆண்டோட படத்தை பார்த்துட்டு நன்றி அப்போ சொல்லிட்டு எழுந்துருங்க. காலை எழுந்திரிச்சு முடிச்சு குளிச்சு ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு உணவு சாப்பிடுங்க, ஆண்டவரே இந்த சாப்பாடு கொடுத்து நன்றி அப்பா சொல்லுங்கள். ஒரு பணி கிளம்புறீங்க, ஆண்டவரே நாங்கள் பணி கிளம்புறேன்ப்பா, எங்களுக்கு துணையாருங்க ஆண்டவரே சொல்லிட்டு கிளம்புங்க. நீ ஒவ்வொரு வினாலும் தியானிக்க ஆண்டவரை போற்ற நமக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ எந்த அளவுக்கு என்னை மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு நான் ஆசிரியர் பொழிஞ்சுக்கிட்டே பைபிள் சொல்லுகிறது. உண்மைதாங்களே. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் ஆண்டவரே உங்களால் தான் நான் வாழ என்று நாம் ஆண்டவரை மகிமை செய்ய அவருடைய அருளும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில பொங்கி வழியும். எனவே சகோதரர்களே, இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சிருக்கோம். நம்முடைய மனித இயல்புக்கான நிலையை விட்டுவிட்டு நம்மிலே வாழ்பவர் ஆண்டவரை என்று விசுவசிப்போம். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் பவுலுடைய வார்த்தை, அதையே பின்பற்றுவோம். ஆண்டவரே, தூய பவுலை போல நாங்களும், பவுல் சொல்வார் இல்லையா, நான் படித்தவையா, ரோமை குடிமகன், பரிசேயன், கமாலியார் பாத்திரம் படித்தவன் இல்லையா, திருச்சட்டத்தில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் என் ஆண்டவரை இயேசுவை பொறுத்த மட்டில் இதையெல்லாம் குப்பையாக தூக்கி போட்டுறேன், தூக்கி வீசி இருந்தார். அதே போல் நாமும் அறிவோம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்குள்ளே வாழறீங்க என்று நம்புவோம். ஸோ எப்போதும் சொல்லியா, நாங்கள் இப்போ ஏசப்பா கேட்பார், நீங்களும் என்னோட போக போகிறீங்களா கேட்பார். எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. பேர் சொல்லுவார், ஐயா நாங்கள் யார்ட்டுங்க போவோம், நாங்கள் யார்கிட்ட போவோம், யாரும் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா.
ஆண்டவர் ஒவ்வொரு வினாடியும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதையே உணர்ந்து வாழ்வோம். நாளை சந்திப்போம்.